மகா சிவராத்திரி 2ஆம் கால பூஜைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பாயசம் வைப்பாங்க. அன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்குல ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு பூஜைக்கு நைவேத்தியமா படைப்பாங்க. அது சக்கரவள்ளி கிழங்கு பாயசமா இருந்ததுனாக்கா இன்னும் சிறப்பு. ரொம்ப சுலபமா 10லிருந்து 15 நிமிஷத்துல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க. நல்லா அடிகனமான பாத்திரத்துல 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில பச்சை சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கங்க. அதை 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது 1/4 கிலோ அளவு இருக்கும். நெய்யிலே நல்லா வதங்கி ஒற்றை பதம் வந்துடும். அப்ப தனியா எடுத்து வச்சிருங்க. தனியா ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கிறேன். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வதக்கின அந்த சக்கரவள்ளி கிழங்க பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் சுண்ட சுண்ட பாலை நல்லா காய்ச்சுங்க. கிழங்கு நல்லா வெந்து திரி திரியா வந்துடும். 1 துளி உப்பு, கிழங்கு எடுத்த கப்பாலேயே 3/4 கப்பு சர்க்கரை, ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொதிச்சதும் கடைசியா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வறுத்த முந்திரி திராட்சை நெய் சேர்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி. இதுல நம்ம சேமியாலாம் சேர்க்க தேவையில்ல. இந்த சக்கரவள்ளி கிழங்கே திரி திரியா நல்லா வெந்து சாஃப்டா இருக்கும். சிவராத்திரி அன்னைக்கு 2ஆம் கால பூஜைக்கு இது வரைக்கும் நீங்க சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் வச்சு பூஜை பண்ணலனாக்கா இந்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.